நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக ஆனந்தமாக வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நாம கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்தும் இந்த கூட்டங்கள்ல 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துடைய வாசிப்பு, விளக்கம், கலந்தாய்வு, அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம அந்த புத்தகத்துல பார்க்க இருக்கிற சிந்தனையின் பக்கம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி 10 சிந்தனைய இன்னைக்கு பார்த்து விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்வோம். ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. நாம் குடித்துக் கொண்டிருந்த காலங்களில் நமது உள்ளம் தன்னலத்தாலும் தன் முனைப்பாலும் ஆணவத்தாலும் நிறைந்திருந்தது. அந்த எதிர்மறை பண்புகள் நம் வாழ்வை முழுமையாக சிதைத்து வைத்திருந்த நிலையிலும் கூட அவற்றால் உருவான நமது சொந்த பிரச்சனைகளை நமது சொந்த அறிவாற்றலால் கையாண்டு கொள்ள முடியும் என நாம் தவறாக நம்பிக்கொண்டிருந்தோம். நம் சக மனிதர்களது எந்த ஒரு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்கவே கூடாது என்று முரட்டு பிடிவாதம் நம்மில் இருந்தது. நம் சக மனிதர்கள் எதையாவது செய்ய சொல்லி அறிவுரை கூறினால் அவ்வறிவுரைகள் கசப்பாக நமக்கு தோன்றின. பணிவு என்பது வலுவின்மையின் அடையாளமாக நமக்கு தோற்றம் தந்தது. ஆயினும் ஏஏ தோழமையில் வந்திணைந்த பின்னர் பணிவுடன் செயல்பட ஆரம்பித்தோம். குடிநோய் பிரச்சனையிலிருந்து மீண்டு வாத தேவைப்பட்ட அறிவாற்றலை பணிவு என்ற ஆன்மீக பண்பு நமக்கு அளித்ததை அறிய வந்தோம். பணிவுடன் செயல்படுவதில் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது என்ற மறை உண்மையை இன்று நான் அறிந்து கொண்டு விட்டேனா? இன்றைக்கான தியானம். நான் இறையருட்பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் உறுதியான நம்பிக்கையை வைப்பேன். இறையருட்பேராற்றலது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எனக்கு ஒரு புதிய வாழ்வை அளிக்கும் என உறுதியாக நம்புகின்றேன். இந்த புதிய வாழ்க்கை புதிய விதத்தில் நான் பகிரும் பகிர்வுகள் என் அனுபவ பகிர்வுகளால் என் சக மனிதர்கள் மேல் நான் உருவாக்கும் தாக்கம் ஆகியன நான் வாழும் தன்மையையே திருத்தி அமைக்கும் எனவும் உறுதியாக நம்புகின்றேன். என்னுள் அருவமாக மறைந்திருந்து என்னை இயக்கும் இறையருட்பேராற்றலின் அருளால் எனக்குள் இருந்து ஆற்றல் ஊற்றெடுக்கும் புதிய படைப்பாக மாறி வாழும் ஒரு மனிதன் ஆற்றும் செயல்கள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவை என்பதை இன்று நான் நன்கு அறிகின்றேன். அத்தகைய புதிய மனிதர்களது உன்னதமான பகிர்வுகள் இந்த அகில உலகத்திலும் நன்மையானதொரு தாக்கத்தை உருவாக்கும் எனும் அறிய வருகின்றேன். இன்றைக்கான பிரார்த்தனை. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அடிப்படையாக தேவைப்படும் தத்துவங்களை அறிய வேண்டி பணிவுடன் வேண்டுகின்றேன். தத்துவங்கள் நிலைத்திருக்கும் தன்மை உடையவை. ஆதலால் நல்ல தத்துவங்களின் மேல் என் கவனத்தை குவித்து தியானித்து அதன் பின்னர் செயல்பட வேண்டும் எனவும் பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். எனக்கு ஒரு நோய் இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த நோய்க்கு, அந்த பிரச்சனைக்கு பேரு குடி நோய், ஆல்கஹாலிசம் அப்படிங்கிற உண்மை எனக்கு 14/2/1997 அன்னைக்கு தான் தெரியவே வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு நான் ஒரு நோயால கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சத்தியமா நினைக்கல. கொஞ்சம் அதிகமாக குடிக்கிற அளவை கட்டுப்படுத்திக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்ற அந்த பேரை கூட அனானிமஸாக குடிக்கக்கூடிய குடிநோயாளிகள் அப்படின்னு தான் நான் அர்த்தம் புரிஞ்சு வச்சுருந்தேன். அவ்வளவுதான் என் மூளை வேலை செஞ்சுது. 14/2/1997 அன்னைக்கு தான் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் த டிசீஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம், நான் குடிநோயால் கஷ்டப்படுறேன் அப்படின்ற உண்மையவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயின் பாதிப்புகள்லேருந்து நான் மீண்டு வர அந்த நோயை பற்றி முழுசாக
விவரமா விளக்கமா நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் தானே. சரி அப்படின்னா என்ன அந்த நோய்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அமெரிக்க மருத்துவக் கழகம், அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், AMA, குடிநோயை இவ்வாறு வரையறை செய்து, alcoholism is a physical allergy coupled with a mental obsession resulting in a state of spiritual bankruptcy. இந்த விளக்கம் அமெரிக்க மருத்துவ கழக வரையறையில வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. அதாவது குடிநோய் என்பது உடலுக்கு ஒரு ஒவ்வாமை, physical allergy, a phenomena of physical craving, அதனுடன் இணைந்த ஒரு அதிதீவிர மனவெறி, mental obsession, resulting in a state of spiritual bankruptcy. ஸோ இந்த உடல் ஒவ்வாமை மற்றும் அதிதீவிர மனவெறியுடைய விளைவு ஆன்மீக வெறுமை நிலை, ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி. இதுதான் குடிநோய் அப்படின்னு அதை வரையறை பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிதமிஞ்சி கட்டுப்பாடு இல்லாமல் நினைவிழக்கிற வரை குடிக்கிறது, உடல் அளவில் குடிக்கிறது நோயின் உடல் அளவிலான பாதிப்பு. நோயின் உடல் அளவிலான பாதிப்பு மட்டுமே என்னை பாதிக்கும் ஒரு நோய் என்றால், உடல் அளவில் குடிக்கிறதுல இருந்து விலகி இருந்துட்டா நான் குடிநோயிலிருந்து குணமடைஞ்சிட்டதாக ஆகிடும். ஆனா குடிக்காத போதும் குடிக்க தூண்டக்கூடிய ஒரு அதிதீவிர மனவெறி, ஒரு மென்டல் அப்சஷன் என்கிட்ட இருக்கு. குடிக்கல, ஆனா சதா சர்வகாலமும் குடின்னு மனசு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மென்டல் அப்சஷன், குடிக்க தூண்டக்கூடிய ஒரு குணவெறி எனக்குள்ளார இருக்கிறது. சரி, எது என்னை குடிக்க தூண்டுது? என்னுடைய குணக்கோளாறுகள் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் என கூட இணைத்து படைத்திருந்த குணங்கள் அனைத்தையும் கோளாறுகளாக நான் மாற்றி வச்சிருக்கேன், திரிச்சு வச்சிருக்கேன். கோளாறுகளாக நான் திரிச்சு வச்சிருக்கிற குணங்களை மீண்டும் குணங்களாகவே திரும்பி அடைவதையே குணமடைதல், குடிநோயிலிருந்து குணமடைதல் அப்படின்னு ஏஏ தோழமை சொல்றத இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய குருஜி சிம்பிளா சொல்லுவாரு, குணமடைதல் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பார்த்தா குணம் பிளஸ் அடைதல், குணமடைதல் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது கோளாறுகளாக இறைவன் என்னோட இணைத்து படைத்திருக்கிற குணங்களை நான் தான் மாற்றி வச்சிருக்கிறேன். அந்த குண கோளாறுகளை மீண்டும் இறைவன் படைத்த குணங்களாகவே அடைதல், குணமடைதல். குணம் பிளஸ் அடைதல், குணமடைதல். இப்ப அடுத்த கேள்வி வருது. அடுத்த கேள்வி, குணங்கள் எவ்வாறு கோளாறுகளாக மாறுச்சு? கடவுள் தானே என்ற குணங்களை படைச்சாரு. இந்த குணங்கள் எல்லாம் எப்படி கோளாறா மாறுச்சுது அப்படின்றப்ப அதுக்கு எனக்கு சொல்லக்கூடிய பதில், செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ் இஸ் தி சீஃப் ஆக்டிவேட்டர் ஆஃப் மை டிஃபெக்ட்ஸ் இன் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ் இஸ் தி சீஃப் காஸ் ஆஃப் அவர் ட்ரபிள்ஸ், ரூட் காஸ் ஆஃப் அவர் ட்ரபிள்ஸ். தன்னலமும் தன்முனைப்புமே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துடைய ஆணி வேறாக இருப்பதை நாம் இப்ப தெரிய வர்றோம். வெரி ட்ரூ. இதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வாக்கியமாக அமைகின்றது. When we were drinking, we were full of pride and selfishness. When we were drinking, we were full of pride and selfishness. தலை நிறைஞ்ச ஆணவம், தலை கனம், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், நான் தான் எல்லா இடத்துலையும் மையமாக இருக்கணும். இந்த மனநிலை தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு தோழமை எனக்கிட்ட சொல்லுது. ஒரு கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஒரு சாவு வீடா இருந்தா நான் தான் புணமா இருக்கணும். இந்த ஈகோ, இந்த தன்முனைப்பு, இதுதான் என்னுடைய பிரச்சனைக்கான ஆணி வேர் அப்படின்னு தோழமை என்கிட்ட சொல்லுது. நான் நினைக்கிறது போல பேசாதவங்க என்னுடைய எதிரிகள், என்னுடைய விரோதிகள், எனிமீஸ். நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும், இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு தோழமை சொல்லுது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நான் இருக்கணும், எல்லாரும் என்னைய மட்டும்தான் கவனிக்கணும், இந்த மனநிலை தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு தோழமை சொல்லுது. ஒரு சின்ன உதாரணம்,
நான் ஒரு தடவை என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய மகளுடைய திருமணத்துக்கு போக முடியல. ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு gift வாங்கிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய வீட்டுக்கு போனேன். gift கொடுத்த உடனே அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்துட்டு டீ காஃபி கொடுத்துட்டு அந்த அவனுடைய 2வது டாட்டருடைய மேரேஜ் ஆல்பத்தை என்கிட்ட எடுத்து காட்டினான். ஸோ அந்த மேரேஜ் ஆல்பத்தை பார்த்துட்டு இருந்தா அந்த மேரேஜ் ஆல்பத்துல எல்லா போட்டோ ஃப்ரேம்லையும் ஒரு 4 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அந்த பையன் மணமகளுடைய அக்கா பையன். யாரும் அவனை தடுக்கவே முடியாது. அந்த கல்யாண வீட்டுல அவன் தான் ஃபுல்லா. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ட்ரெஸ் அந்த பையனுக்கு அன்னைக்கு கல்யாணத்துக்காக வாங்கிட்டாங்க போட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பையனை போக சொல்ல அவன் போட்டோகிராஃபர் முன்னால வந்து நின்று எல்லா ஃப்ரேம்லையும் ஏதாச்சும் ஒரு கோமாளி மாதிரி ஒரு போஸை கொடுத்துட்டே இருக்கான். இந்த சின்ன குழந்தையுடைய மனநிலை என்னன்னா, அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற எல்லாருமே தன்னை கவனிக்கணும். அந்த சிந்தனையை தூண்டி விடுறது அந்த சின்ன பையனுடைய அம்மா. போய் நில்லுடா அப்படின்னு. இந்த உலகமே என்ன மட்டும்தான் கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மனநிலை பக்குவப்படாத ஒரு குழந்தையுடைய மனநிலை. குடிக்கிற காலத்துல இந்த பக்குவப்படாத மனநிலையில தான் நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். எப்பொழுதும் கவன ஈர்ப்பு தீர்மானம், என்னத்தான் எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு. சின்ன வயசுல நான் நல்ல விளையாடக்கூடிய ஒரு பையன். விளையாட்டு என்பது என்னுடைய உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு உடல் பயிற்சி அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. நான் என்ன நினைச்சேன், ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுறோம் அப்படின்னு நினைச்சேன். ஜெயிச்சு கப்பை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சா தானே எல்லாரும் கவனிப்பாங்க. ஸோ விளையாட்டுனாலே ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, எல்லாரும் நம்மளை புகழ்வாங்க, சூப்பரா விளையாடுறான் சொல்லுவாங்க. ஆனா விளையாடுறதுடைய அடிப்படை நோக்கம் என்ன? என்னுடைய உடம்புல இருந்து வேர்வை தண்ணி வெளியே போகணும், என்னுடைய உடம்பு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக விளையாடுறேன். அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஜெயிச்சா எல்லாரும் என்னை கவனிப்பாங்க, அதனால ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அப்படின்ற மனநிலையில தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட் காலேஜ்ல படிக்கிற நேரத்துல என் ஸ்கூல்ல ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல முதல் ரேங்க் எடுக்கிறவன அசம்பிளில எல்லாத்துக்கும் முன்னால கொண்டாந்து வச்சு நிறுத்தி எல்லாரும் அந்த பையனை கவனிக்கிற மாதிரி இருக்கும். என்னை எவனுமே கவனிக்க மாட்டான். என் பக்கத்துல இருந்த என்ன மாதிரி இன்னொரு வீணா போன பையன் சொன்னா, டேய் எல்லாரும் நம்மளை கவனிக்கணும்னா ஏதாவது செய்யணும்டா. இந்த வாயில ஒரு சிகரெட்டு தூக்கி வச்சு அந்த கோமாளி சேட்டை மாதிரி என்னமாச்சும் பண்ணு. இந்த ரஜினிகாந்த் எல்லா படத்துலயும் செய்யற மாதிரி ஒரு கோமாளி சேட்டை மாதிரி எதாச்சும் பண்ணு, உலகமே கவனிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். உடனே சிகரெட்டு குடிக்கிறதுங்கிறத என்னை எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்த செயலாகத்தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். கவன ஈர்ப்பு தீர்மானம். அந்த அடலசன்ட் ஏஜ்ல ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா போய் ராமராஜன் போல பச்சை கலர் ஜிங்கிச்சான், சிவப்பு கலர் ஜிங்கிச்சான், ஆரஞ்சு கலர் ஜிங்கிச்சான் அப்படின்னு சட்டையை போட்டுட்டு போய் நின்று பார்த்தது பொண்ணுங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நான் செய்த செயல் அப்படின்றத சந்தேகமே கிடையாது. நான் பார்க்குற வேலை எல்லார் கவனத்தையும் ஈர்க்கணும், நான் கட்டுற வீடு எல்லார் கவனத்தையும் ஈர்க்கணும், நான் வச்சுக்கிற வாகனம் எல்லாருடைய வாகனத்தை எல்லாரும் பார்க்கணும், நான் பேசுற பேச்சு எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கணும், உலகத்திலேயே உலக பேரலையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறணும், எல்லாருடைய கவனத்தையும் நான் ஈர்த்தபடி இருக்கணும். இதுதான் என்னுடைய அடிப்படை பிரச்சனை. எது தேவையோ அந்த தேவையின் நோக்கத்துல செயல்படாம நான் கவனிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல செயல் செய்ததுதான் என்னுடைய ஈகோ. அதான் என்னுடைய தன்முனைப்பு. ஈகோ மீன்ஸ் edging God out. Ego means edging the good orderly direction of God out. ஸோ இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கவனித்து செயல்படாமல் நான் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல செயலாற்றினது தான் என்னுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேர். ரூட் காஸ் ஆஃப் ஆல் மை ட்ரபிள்ஸ் இஸ் நான் கவனிக்கப்படணும் அப்படின்றதுக்காக செயல் செய்தது தானே ஒழிஞ்சு என்னுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிஞ்சு செயல்படணும் அப்படின்ற நோக்கம் எனக்குள்ளார இருந்ததே இல்லை. I believed that I would handle my own affairs even though I was making a mess out of it. சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு வாழ்ந்து
வாழ்ந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தெளிவாக புரியுது. என்னுடைய மனசுல எழக்கூடிய ஆசைகள், நப்பாசைகள், மனசலனங்கள் எல்லாமே கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல்னு நம்பி அந்த போக்கிலேயே தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தது என்னுடைய வாழ்க்கையை ஒரு குப்பை மேடா மாத்தி வச்சிருக்குது அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். யாரை நம்பிடா நான் பிறந்தேன்? என் காசு, என் உடம்பு, என் காசை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், என் உடம்பு நான் எப்படி வேணாலும் கெடுத்துப்பேன், உனக்கு என்னடா வந்துச்சுது அப்படின்னு ஒரு ஆணவத்தோட பேசிட்டு அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். I was very stubborn and did not like to take any advice. I resented being told what to do. யாரு அறிவுரை சொன்னாலும் சரிதான், அந்த அறிவுரை சொல்றவர் எல்லாமே எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் என்னுடைய மனசு எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி செய், அப்படி செய், இங்க போ, அங்க போ அப்படின்னு யார் சொன்னாலும் சரிதான், அவங்கள வெறுத்து ஒதுக்கி அவங்க சொல்றதுக்கு நேர் எதிராக பேசுறது தான் என்னுடைய குணாதிசயமாக இருந்தது. டு மீ ஹியூமிலிட்டி சீம்டு வீக்னஸ். மிக முக்கிய புரிதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். டு மீ humility seemed weakness. Humility is not about thinking less of myself, it is about thinking of myself less. ரொம்ப ரொம்ப ஆழமான அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் என்னுடைய குருஜி சொல்லக்கூடிய வார்த்தைகள். Humility is not about thinking less of myself, it is about thinking of myself less. பணிவு என்பது என்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வது கிடையவே கிடையாது. என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதை குறைத்துக் கொள்வதுதான் பணிவு. Humility means focusing on others and their needs rather than constantly dwelling on my own accomplishments and my own shortcomings. Essentially, humility is about shifting the focus from self-preoccupation to a greater awareness and consideration of the world around you and the people in it. ரொம்ப ஆழமான டெஃபினேஷன் அபவுட் ஹியூமிலிட்டி. பணிவு, அடக்கம். பணிவு என்பது என்னை பற்றி குறைச்சி பேசிக்கிட்டே இருக்கிறது கிடையவே கிடையாது. என்னை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருக்கிறத குறைச்சி கொள்வது பணிவு. என்னுடைய தேவைகள், என்னுடைய குறைபாடுகள், இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்னை சுற்றி வாழக்கூடிய என்னுடைய சக மனிதர்கள், அவர்களுடைய தேவைகள் அது என்னன்றதை பார்த்து அதுக்காக செயலாற்றுறதை பற்றி சிந்திக்கிறது. என்னை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறதுல ப்ரீ ஆக்குபைடா இல்லாம அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது, இதுதான் பணிவு அப்படின்ற கருத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தால நான் என்ன இந்த உலகத்துல ஏன் பணிஞ்சு நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்னுடைய குருஜி ஒரு யானை பண்ணி கதை சொல்லுவாரு. ஒரு யானை டெய்லி காலையில போய் குளத்துல குளிச்சுட்டு குளத்துல உள்ள ஒரு தாமரைப்பூ எடுத்து சாமிக்கு பண்றதுக்கு வந்துட்டு இருக்குமா. அப்போ ஏத்த மாதிரி ஒரு சேத்துல புரண்ட பண்ணி ஒரு வழி பாதையில அந்த யானையுடைய பாதைய அடைச்சிக்கிட்டு நிக்குமா. உடனே யானை என்ன பண்ணுமா, ஒரு பக்கமா ஒதுங்கி வழி விடுமா. ஏன்னா பண்ணி மறுபடியும் சிலிப்பிச்சுதானே அது உடம்புல இருக்கிற சேர் உடம்புல பட்டுருமே, சாமி கும்பிட முடியாம போயிடுமே அப்படின்னு அது பணிஞ்சு நிற்கும். ஆனா இந்த பண்ணி நினைச்சுக்குமா, தன்னை கண்டு பயந்துதான் யானை வழி விட்டுக்குது அப்படின்னு. தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயத்தில் சட்டத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இறை அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற உறுதியான நம்பிக்கையில இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுறேன். ஸோ பணிவுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் இங்க தெளிவாக அழகாக சொல்லப்படுகிறது. பணிவு, ஹியூமிலிட்டி, அடக்கம் என்னை வலுவுள்ள ஒரு மனுஷனாக மாற்றும். In AA fellowship, I learned to act humble. அடக்கம், பணிவு மட்டும்தான் என்னைய வலுவுள்ள மனுஷனாக மாற்றும், ஆற்றலுள்ள சக்தி வாய்ந்த மனுஷனாக மாற்றும். Have I learned that there is power in humility? எனக்கு இந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் குடிச்சிட்டு இருந்த காலத்துல எனக்கு புரிஞ்சதே கிடையவே கிடையாது.
கவனத்தை ஈர்க்க என் செயல்களை விளம்பரப்படுத்துவதால் என்னுடைய சக்தி, ஆற்றல், பவர் விரயம் செய்யப்படுகிறது. பணிவுடன் அனாமதேயமாக அதே நற்செயலை நான் செய்யும்போது எனக்குள்ளார இருந்து சக்தி ஊற்றெடுக்கிறது, ஆற்றல் ஊற்றெடுக்கிறது. இந்த கருத்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தாக இப்ப எனக்கு புரியுது. பணிவுடன் செயல்படுவதால் என்னுடைய சக்தி ஊற்றெடுக்குது. ஆனா நான் அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு செயல்படுறப்ப என்னுடைய சக்தி விரயமாகுது. ஸோ இந்த சக்தி விரயத்தை தடுக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, ஹம்பிளாக செயல்படுற நேரத்துல என்னுடைய சக்தி ஊற்றெடுக்குது. எப்பவுமே அடுத்தவங்க கவனிக்கணும்னு விளம்பரத்திலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தி செயல்படுற நேரத்துல ஐ ஆம் வேஸ்டிங் மை எனர்ஜி. என்னுடைய சக்தி எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கருத்து இன்னைக்கு சிந்தனையில தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நான் எப்படி இருக்கேன்? சக்தியை நான் விரயம் பண்ணி செயல்பட்டு இருக்கிறேன்னா அல்லது சக்தியை சேமிச்சு செயல்பட்டு இருக்கிறேன்னா அப்படின்ற அந்த கருத்து சிந்தனைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நான் எப்படி இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமாக நான் பணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக மாறணும். அதுக்காக நான் தியானிக்கணும். எப்படி பணிவுள்ள மனுஷனாக மாறுறது? இது இன்றைய தியானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறையர் பேராட்டில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உறுதியாக நம்பி அந்த வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதால் நான் ஒரு புதிய படைப்பாக மாறுகின்றேன். ஸோ புதிய படைப்பு, பழைய படைப்பு என்ன? என்னுடைய மனவெறி, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய செல்ஃப் சென்டர்னஸ், என்னுடைய தன்னலம், என்னுடைய தன்முனைப்பு, அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் செயல்பட்டுட்டே இருந்தேன். இப்போ எனக்கு அந்த செயல்பாட்டு முறை மாற்றம் அடைகிறது. குட் ஆர்டர்லி டைரக்ஷன் ஆஃப் காட் எக்ஸ்பிரஸ் த்ரூ மை கான்சியன்ஸ். என்னுடைய மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் இறையருட் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உறுதியாக நம்பி அந்த வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்பட்டு வாழ்வதால் நான் ஒரு புதிய படைப்பாகின்றேன். இப்போ அந்த புதிய படைப்பாகும் போது எனக்குள்ளார இருந்து சக்தி விரயமாகாமல் சக்தி ஊற்றெடுக்க ஆரம்பிக்குது. நான் செய்யற செயல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய ஆற்றல் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது என்னால உணர முடியுது. இந்த புதிய வாழ்க்கை என்னுடைய இருத்தல் முழுமையுமே திருத்தி அமைக்கும். நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தை திருத்தி அமைக்கும். இந்த சமுதாயத்துல நான் ஒரு நேர்மறை தாக்கத்தை, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கும் வண்ணம் இந்த புதிய வாழ்க்கை அமையும். இறையருட் பேராற்றல் படிந்து செயல்படுவதால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில ஊற்றெடுக்கும். என்னுடைய செயல்கள்ல அர்த்தமும் முக்கியத்துவமும் இருக்கும். ஸோ நான் விளம்பரத்துக்காக, அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செயல் செய்யப்பட்ட போது என்னுடைய ஆற்றல் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. ஆற்றல் இல்லாத செயல்கள் என்ன நோய்வாய்ப்பட்ட ஒரு மனுஷனாக, எப்பவுமே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றி வச்சிருந்தது. இப்ப ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஆற்றலோட செயல்படுறது அப்படின்னா, இறையருட் பேராற்றலுக்கு பணிஞ்சு எது சரி எது தப்பு அப்படின்ற அடிப்படையில செயல்படு. எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்ற அடிப்படையில செயல்படுவதை நிறுத்திட்டு எது சரி எது தப்பு அப்படின்னு உணர்ந்து செயல்பட ஆரம்பி. ஸோ எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றத என்னுடைய மனசு சொல்லும். என்னுடைய மனசுக்கு வெறுமனா ஆசைப்பட மட்டும்தான் தெரியும், வெறுக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு பிடிச்சதை ஆசைப்படவும் எனக்கு பிடிக்காததை வெறுக்கவும் மட்டும்தான் மனசுக்கு தெரியும். ஆனா மனசுக்கு சரி தப்புங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ மனம் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் மனசுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த சக்தியால மட்டும்தான் அது நெறிப்படுத்த முடியும். ஸோ மனசாட்சிக்கு மட்டும்தான், என்னுடைய கான்சியஸ்னஸ்க்கு மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படின்றது தெரியும். ஸோ என்னுடைய கான்சியஸ்னஸுக்கு பணிஞ்சு எது சரி எது தப்பு அப்படின்ற அடிப்படையில் நான் செயல்பட ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் எனக்கு பிடிச்சது செய்வேன், பிடிக்காதது செய்ய மாட்டேன் அப்படின்ற வெறுப்பு அடிப்படையில் நான் செயல்படும் போது
என்னுடைய ஆற்றல் விரயமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த கருத்தை இன்னைக்கான தியானத்துல புரிஞ்சு கொள்ள சொல்றாங்க. சோ நான் எப்படி இருந்தேன், என்ன நடந்தது, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற வகையில நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் என்னவாக மாற முடியும், அப்படி மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்மளுடைய சிந்தனை, மெடிடேஷன், ப்ரேயராக இங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் எப்படி இருக்கேன், பணி உள்ள மனுஷனாக இருக்கிறேன்னா அல்லது இன்னமும் அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில செயல்படுற மனுஷனாக இருக்கிறேனா அப்படின்றத புரிஞ்சு கொண்டு, ஸோ அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறத விடணும் அப்படின்னா மனசாட்சிக்கு பணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு பணி உள்ள மனுஷனாக மாறணும். ஸோ நான் மனம் போன போக்கில் சென்று வாழ்ந்தால், சித்தம்போக்கு செவம்போக்கு அப்படின்னு வாழ்ந்தால் சீரழிந்து போய் விடுவேன் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு கொடுப்பா. நான் பழைய வாழ்க்கைப்படியே வாழ்ந்துட்டே இருந்தா எனக்கு பிடிச்சது செய்யணும், பிடிக்கல செய்ய மாட்டேன் அப்படின்ற சித்தம்போக்கு செவம்போக்கு அப்படின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தால் நான் சீரழிந்து விடுவேன் என்ற புரிதலை பெற்றுக்கொள்ளும் அறிவை எனக்கு கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பிரார்த்தனையை இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஐ ப்ரே தட் ஐ மே லேர்ன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் a good life. I pray that I may meditate upon them and work at them because they are eternal. ஸோ இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் நிலையானது. என்னுடைய ஆசைகள் எழுந்து மறைந்து போகக்கூடிய நிலையற்ற தன்மை உடையவை. என்னுடைய புத்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. ஆனால் இறையருட் பேராற்றலுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் நிரந்தரமானவை, எட்டர்னல். ஸோ இதை புரிந்து கொள்ளும் அறிவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் கடவுளை கேட்குறேன் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைய சிந்தனைகளை நம்ம சுருக்கமாக ஒருங்கிணைத்து பார்க்குறப்ப எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? எஸ், ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்மிட் மை ஆல்கஹாலிசம். எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு குடிநோயின்னு பேரு, அதை நான் ஒப்புக்கொள்ளணும். ஸோ குடிநோய் என்பது எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வகை ஒவ்வாமை, பிசிக்கல் அலர்ஜி, எ ஃபினாமினா ஆஃப் பிசிக்கல் கிரேவிங், உடல் அளவிலான ஒரு ஏக்கம். குடிச்சா நினைவிழக்கிற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, அதனுடன் இணைந்த குடிக்க வேண்டும் என்ற அதிதீவிர மனவெறி, மென்டல் அப்சஷன். இதோடைய விளைவு ஒரு ஆன்மீக வெறுமை நிலை, ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இதுதான் என்னுடைய குடிநோய். Alcoholism is a physical allergy coupled with a mental obsession resulting in a state of spiritual bankruptcy. Alcoholism is defined in that manner. இந்த டிஃபைனிஷன் அமெரிக்க மருத்துவக் கழக ஏடுகள்லே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உடம்பு, மனம், ஆன்மீகம், இது மூன்றையும் ஒரு சேர பாதிக்கக்கூடிய ஒரு நோயால் நான் பாதிக்கப்படுறேன். அப்போ உடம்பளவு மட்டும் நோய் இருந்ததுன்னா, உடம்புல குடிக்காம இருக்கிற நேரத்தில் உடல்ல போதை இல்லாமல் இருக்கிறதுனால நான் குடிநோயிலிருந்து மீண்டு வருவேன்னா இருக்கேன். ஆனால் இங்கே அது மட்டும் இல்லையே. குடிநோய்க்கான அடிப்படை காரணம் என்னுடைய தன்னலமும் தன்முனைப்பும். ஸோ குணமடையணும்னா என்னுடைய தன்னலத்தையும் தன்முனைப்பையும் பிறர் நலமாகவும் பணிவாகவும் நான் திருத்தி அமைத்துக் கொள்ளணும். இறைவன் என்னை எதுக்காக படிச்சார்னு புரிஞ்சு கொண்டு அப்படி வாழ ஆரம்பிக்கணும். ஸோ குணமடைதல் அப்படின்ற வார்த்தையை அழகா பிரிச்சு என்னுடைய குருஜி சொல்லுவாரு, குணம் பிளஸ் அடைதல், குணமடைதல். ஸோ தன்னலமும் தன்முனைப்பும் தான் என்னுடைய பிரச்சனைகளின் ஆணி வேறாக அமைந்திருக்கிறத பார்க்குறப்ப என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுறதற்கு என்னுடைய தன்னலத்தை பிறர் நலமாகவும் தன்முனைப்பை பணிவாகவும் மாற்றிக்கொள்றது. ஸோ when I was drinking, I was full of pride and selfishness. தலை நிறைஞ்ச ஆணவம், தலக்கணம். இதுதான் என்னுடைய டிசீஸ். எங்கே போனாலும் நான் தான் மையமாக இருக்கணும், எல்லாரும் என்னையே கவனிக்கணும், என்னை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மனநிலையில மட்டும்தான் நான் செயல்பட்டு இருந்தேன். எது பண்ணாலும் சரிதான். என்னால் என்னுடைய வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்பிட்டு இருந்தேன். ஐ பிலீவ் தட் ஐ வுட் ஹேண்டில் மை ஓன் அஃபேர்ஸ் ஈவன் தோ ஐ வாஸ் மேக்கிங் எ மெஸ் அவுட் ஆஃப் தெம். சித்தம்போக்கு செவம்போக்குன்னு வாழ்ந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போ புரியுது. என் மனசில் எழக்கூடிய ஆசைகள், நப்பாசைகள், மனச்சலனங்கள் எல்லாமே
கடவுளுடைய ஒழுங்கான வழிகாட்டுதல்னு அதுதான் சிவம் போக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என் மனசுல எழக்கூடிய ஆசைகள் தான் கடவுளுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு நினைச்சிட்டு அது போன போக்குல என்னுடைய வெறுப்பு அடிப்படையில செயல்பட்டுட்டு இருந்தேன். I was very stubborn and did not like to take any advice. I resented being told what to do. யாராச்சும் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அது பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு அழகா பணிவு அப்படின்றத பத்தி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்குறாங்க. அந்த பணிவு என்கிட்ட இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க, டு மீ ஹியூமிலிட்டி சீம்டு வீக்னஸ். டு மீ ஹியூமிலிட்டி சீம்டு வீக்னஸ். எனக்கு பணிவோடு இருக்கிறது பலகீனத்தின் அடையாளமாக மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனா பணிவோடு இருக்கிறது தான் பலம் அப்படின்றது காலம் போக போகத்தான் தெரிஞ்சுது. அப்போ பணிவோடு இருக்கிறதுனா என்ன அப்படின்ற கருத்து சொல்றப்ப, ஹியூமிலிட்டி இஸ் நாட் அபவுட் திங்கிங் லெஸ் ஆஃப் மை செல்ஃப், இட் இஸ் அபவுட் திங்கிங் ஆஃப் மை செல்ஃப் லெஸ். என்னை பத்தி குறைச்சி மதிப்பிடுறது பணிவு இல்லை, என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறத குறைச்சிக்கிறது பணிவு அப்படின்றது இப்ப புரியுது. ஸோ ஹியூமிலிட்டி மீன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ் and constantly dwelling upon their needs, not my own accomplishments and my shortcomings. So இது எனக்கு புரிய ஆரம்பிக்கிறப்ப, இப்ப in fellowship, in AA fellowship, I learned to act humble. அடக்கம் பணிவு மட்டும்தான் வலுவுள்ள ஆற்றல் உள்ள சக்தி வாய்ந்த மனுஷனாக என்னை மாற்றும். Have I learned to act humble? இது இன்னைக்கு கேளு. Have I learned the power in humility? பணிவோடு செயல்படுறதுல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சு கொண்டுட்டேனா, இல்ல இன்னமும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தோட தான் செயல்பட்டு இருக்கிறேனா, எல்லாரும் என்னை கவனிக்கணும் அப்படின்ற விளம்பர நோக்கத்தோட மட்டும்தான் நற்செயல்களை கூட செய்யறேனா? உனக்கு நீயே கேட்டுக்கொண்டு உனக்கு நீயே பதில் சொல்லிக்கொள். அதை தொடர்ந்து தியானம், இறையருள் பேராற்றலது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பி அந்த வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதால் நான் புதிய படைப்பாக மாறுகின்றேன். Born again in the Holy Spirit of God. இறையருள் பேராற்றலின் அந்த சக்தியில புதிய படைப்பாக மீண்டும் பிறப்பது. இந்த புதிய வாழ்க்கை என்னுடைய இருத்தல் முழுமையுமே திருத்தி அமைக்கக்கூடிய வாழ்க்கை. நான் பகிர்ந்து கொள்ளும் விதத்தை இது திருத்தி அமைக்கும். ஒரு காலத்துல நான் எப்படி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய லைஃபை அப்படின்ற ஹோல் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். இந்த சமுதாயத்தில் நான் ஒரு நேர்மறை தாக்கத்தை உருவாக்கும் வண்ணம் இந்த புதிய வாழ்க்கை அமையும். இறையருள் பேராற்றலது ஆற்றல் பணிந்து செயல்படுவதால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில ஊற்றெடுக்கும். லைஃப் வில் டேக் அ நியூ மீனிங் அப்படின்னு பில்டபிள்யூ ஒரு இடத்துல எழுதுவாரு. ஸோ என்னுடைய செயல்கள்ல ஒரு அர்த்தமும் என்னுடைய செயல்கள்ல ஒரு முக்கியத்துவமும் எப்போ இருக்கும்? பணிவோட செயல்படுறப்ப மட்டும்தான் இருக்கும். அப்போ பணிவோட செயல்படாத எந்த செயல்கள்லையும் எந்த அர்த்தமும் இருக்காது. அந்த செயல்கள் ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட், முக்கியமில்லாத செயல்களாக இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு புரியுது. ஸோ பணி உள்ள மனுஷனாக செயல்படுவதற்கு தேவைப்படக்கூடிய சக்தியை கேட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நான் மனம் போன போக்கில் சென்று வாழ்ந்ததால், சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு வாழ்ந்தால் சீரழிஞ்சு போயிடுவேன் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு. ஸோ அந்த வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்கிற, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு வாழாம சிவம்போக்கு சித்தம்போக்கு அப்படின்னு வாழக்கூடிய அந்த நிலைமைக்கு நான் மாறி வரணும் அப்படின்னு இன்னைக்கு நான் கடவுளை கேட்குறேன். என்னுடைய மனுஷ புத்தி, என்னுடைய மனுஷ அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. ஆனால் இறையருள் பேராற்றலும் அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் இட்டர்னல், தே ஆர் நிலையானது, நிரந்தரமானது. இதனை புரிந்து கொள்ளவும் பணிவோட இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். ஸோ இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. இந்த நாள் நண்பர்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.